அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் முழுமையாக நிறையட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை துவங்குகின்றேன். அன்பின் ஜிடிஎம் நேயர்களே, இது இப்பொழுது நேற்று ஆரம்பித்தது போல இருக்கின்றது. ரமலானுடைய நோன்பு 22 வந்துவிட்டது. இந்த 20 நாட்களும் நாம் செய்த நல்ல அமல்களை மீண்டும் ஒரு முறை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். இதில் எத்தனை இரவுகள் நாம் நின்று அல்லாஹ்விற்காக வணங்கினோம், எத்தனை இரவுகள் நாம் உறங்கிவிட்டோம். இன்னும் இருப்பது சில இரவுகள் மட்டுமே. அந்த இரவுகளில் நாம் நின்று வணங்கி அல்லாஹுவை பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய நமது நாட்களை அல்லாஹ்விற்கு பொருத்தமானதாகவும் நமக்கு நன்மை தரக்கூடியதாகவும் நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருப்பது தஹஜ்ஜத் தொழுகை. தஹஜ்ஜத் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு தொழுகை, அதை தொடராக தொழுது வருவதன் மூலமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மகத்தான நன்மைகளை அது நாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்று தருவதோடு நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான், நமது துஆக்களை ஏற்றுக்கொள்கின்றான், நமது கவலைகள் எல்லாம் நீங்கிவிடுகின்றது. உள்ளத்தில் ஒரு விதமான அமைதி மற்றும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் கூடிக்கொண்டு விடுகின்றது. இன்னும் சொல்வதென்றால் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை அது அதிகரிக்கின்றது. அதன் மூலமாக மன வலிமையையும் ஆன்மீக உயர்வையும் அளிக்கக்கூடிய சிறப்பான தொழுகைதான் தஹஜ்ஜத் தொழுகை. தஹஜ்ஜத் தொழுவதால் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இரவினுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முதலாம் வானத்திற்கு இறங்கி வந்து, என்னிடம் வேண்டுபவர்கள் யார், அவருக்கு நான் வழங்குகின்றேன் என்று அவன் வாக்களிக்கின்றான். ஆகவே அந்த நேரத்தில் எழுந்து தொழுது நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கின்றான். வலியுல்லாக்கள், அவுலியாக்கள் என்றெல்லாம் நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாடி இரவில் தஹஜ்ஜத் தொழுகக்கூடியவர்களாக, அவர்கள் அல்லாஹ்வின் நேசர்களாக பலியாக ஆகிய உயர்ந்த அந்தஸ்தையும் உயர்ந்த பதவியை பெற்று விடுகின்றார்கள். பாவம் செய்வதனால் ஏற்படக்கூடிய அந்த தீங்குகளிலிருந்து அவர்கள் விலகி பாவ மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய அன்பையும் அது பெற்றுத் தருகின்றது. மன அமைதியையும் கவலையை நீக்கி அந்த இரவில் அமைதியான நேரத்தை தொழுவது நம்முடைய மன அழுத்தத்தை அதை குறைத்து விடுகின்றது, ஆன்மீக மகிழ்ச்சியை தருகின்றது. தஹஜ்ஜத் தொழுவதன் மூலமாக சொர்க்கவாசியாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். சொர்க்கத்துடைய உயர்வான பதவிகளையும் அது
பெற்றுத் தருவதற்கு ஒரு வழியாக அது மாறிவிடுகின்றது. அதிகாலையில் எழுந்து அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமாக உடலும் மனமும் அமைதி, ஆரோக்கியம் பெறுகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தியை அது அதிகரிப்பதாகவும், தூக்கத்துடைய தரத்தை மேம்படுத்துவதாகவும், உடலிலும் மனதிலும் நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்துவதாகவும் இன்றைய அறிவியல் உலகம் ஏற்றுக்கொண்டுள்ளது. தஹஜ்ஜத் எப்பொழுது தொழலாம்? பொதுவாக தஹஜ்ஜத்துடைய நேரம் என்பது இஷா தொழுகைக்கு பிறகு ஃபஜ்ர் சுபஹ் தொழுகை ஆரம்பமாகுவதற்கு முன்னால். குறிப்பாக சொல்வதென்றால் அந்த இரவுடைய கடைசி 3இல் ஒரு பகுதியில் தொழுவது மிகச்சிறந்தது. எப்படி தொழுவது? தஹஜ்ஜத் தொழுகை குறைந்தபட்சம் 2 ரக்காத்துகள் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதது போல 11 ரக்காத்திற்கு வரை தொழலாம். அது 2 ரக்காத்துகளாக பிரித்து தொழுவது மிகச் சிறப்பு. அதுதான் இன்றைக்கு நாம் தராவீஹ் என்று சொல்லி இரவு தொழுகையாக தொழுது கொண்டிருக்கின்றோம். ஆனால் இஷா தொழுகை முடிந்ததோடு நம்முடைய தொழுகையை நாம் முடித்துவிட்டு வந்து விடுகின்றோம். ஃபஜ்ருக்கு முன்னால் எழுந்து குறைந்தபட்சம் ஒரு 4 ரக்காத்துகளாவது தஹஜ்ஜத் தொழுவது மிக சிறப்பு. அல்லாஹ்வினுடைய நெருக்கம் கிடைப்பது, பலருடைய வாழ்க்கையை அது மாற்றி அமைத்தது. ஆன்மீகத்தினுடைய உச்சாணி கொம்பில் ஏறி நிற்க வைக்கின்றது தஹஜ்ஜத் தொழுகை. இந்த உலகம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே அல்லாஹ்விற்காக நான் எழுந்து எனது தூக்கத்தை தியாகம் செய்து அவனுக்காக தொழுகின்றேன் என்று எழுந்து நிற்பது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் இடையிலான இரகசிய உரையாடல் போன்று அது இருக்கின்றது. எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் எழுந்து தஹஜ்ஜத் தொழுகின்றேன் அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் ஒரு நெருக்கம் ஏற்படுகின்றது. அல்லாஹ் தன் அருள்மறையிலே தஹஜ்ஜத் தொழுகைகளை பற்றி மிக உயர்வாக குறிப்பிடுகின்றான். அதிலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தொழுகையை ஒரு மேலதிகமான தொழுகையாக, அது ஒரு நஃபிலாக அவன் ஆக்குகின்றான். இரவின் ஒரு பகுதியிலே தஹஜ்ஜத் தொழுகை கொண்டு அவர் இறைவனை துதிப்பீராக, இது உமக்கு மேலதிகமான வணக்கமாகும். உமது அல்லாஹ் இறைவன் உம்மை மகாமுன் மஹமூதா என்று சொல்லக்கூடிய மிக புகழுக்குரிய இடத்தில் எழுப்பக்கூடும் என்பதையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமானவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்கள் தங்களுடைய படுக்கைகளிலிருந்து விலகி தம்முடைய இறைவனை, அல்லாஹுவை அச்சத்தோடும் ஆசையோடும் அவர்கள் துஆ செய்வார்கள் என்றும் அல்லாஹ் தன் அருள்முறையில் கூறுகின்றார். நாம் எல்லோரும் பகல் நேரத்திலே அல்லாஹுவை வணங்குகின்றோம். ஆனால் எவ்விதமான ஆடம்பரமும் இல்லாமல் அல்லாஹுவை மட்டுமே திருப்திப்படக்கூடிய, அவனுடைய திருப்தியை மட்டுமே நாடக்கூடிய ஒரு வணக்கம்தான் தஹஜ்ஜத் தொழுகை. தஹஜ்ஜத் தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கடமையான தொழுகைக்கு பிறகு மிகச்சிறந்த தொழுகை அது இரவு தொழுகையாகும் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த தொழுகை, அல்லாஹ் சொல்கின்றானே, என்னிடம் யார் பிரார்த்திக்கின்றார்களோ அந்த பிரார்த்தனையை, துஆக்களை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். யார் என்னிடம் கேட்கின்றார்களோ அதை நான் அவர்களுக்கு வழங்குகின்றேன். யார் என்னிடம் மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவர்களை நான் மன்னித்து விடுகின்றேன். ஒரு இந்த நாட்டுடைய பிரதமர், அது ஒரு நாட்டுடைய அரசர் இன்று நமது வீட்டுக்கு வருகின்றார். நம்முடைய வீட்டுக்கு வந்து உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன் என்று சொன்னால் அந்த இரவு முழுவதும் நாம் தூங்குவோமா? நிச்சயமாக நாம் முழித்து கொண்டிருப்போம். எந்த நேரத்திலும் அவர் வருவார், இதையெல்லாம் நாம் கேட்க வேண்டும் என்று நமக்குள் பல திட்டங்களை நாம் தீட்டி வைப்போம் அல்லவா?
அதை போன்று நாம் நம்மை படைத்த அல்லாஹ் அவன் கீழே இறங்கி வந்து நின்று நம்மிடம் நாம் கேட்கக்கூடிய துஆக்களுக்காக, மன்னிப்புகளுக்காக, கோரிக்கைகளுக்காக அவன் காத்திருக்கின்றானே, அந்த நேரத்தில் நாம் உறங்கிக் கொண்டிருப்பது முறைதானா? இது மட்டும் இந்த தொழுகை வெறும் மறுமைக்கான தொழுகை மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் நமக்கு பல நன்மைகளும் கிடைக்கின்றன. தஹஜ்ஜத் தொழவாக தொழுது வரக்கூடிய ஒருவருடைய முகத்தை பார்த்தால் ஒரு தனிப்பொழிவு, ஒரு நூறு, ஒரு பிரகாசம் அவருடைய உள்ளத்திலே ஏற்படும். நாம் அன்றாடம் டெய்லி செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்களை எல்லாம் அந்த தொழுகை அப்படியே அது மறைத்துவிடும். அந்த பாவங்களை பொசுக்கி எரித்துவிடும். அதிகாலையில் எழுவது நம்முடைய உடல் மனம் ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்தது என்று அறிவியல் உலகம் இன்றைக்கு சொல்கின்றது. தஹஜ்ஜத்தின் நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அது இலக்கிய நோக்கி தப்பாமல் பாயக்கூடிய அம்புகளை போன்றது. அன்பானவர்களே, பர்து தொழுகையோடு நிறுத்தி கொள்ளாமல் மற்ற வணக்கங்களிலும் நமது நேரத்தை இந்த ரமலான் மாதத்தில் ஈடுபடுத்தி வருவதைப் போல ரமலான் முடிந்த பிறகும் அதை தொடர்ந்து செய்வது மிகச் சிறப்பானது என்பதை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறது. தஹஜ்ஜத் என்பது அது ஒரு கடமை என்பதை விட அது ஒரு அழைப்பு. அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவர்களைத்தான் தன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி வைக்கின்றான். எல்லோரும் எழுந்து தொழுவதில்லையே. குறைந்தபட்சம் 2 ரக்காத்தில் மாத்திரமாவது நாம் எழுந்து தொழ வேண்டும். ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்வதற்கு ஒரு 10 அல்லது 15 நிமிடங்களுக்கு முன்னால் எழுந்தாலே போதும். நம்முடைய கவலைகளை அல்லாஹ்விடத்தில் கொட்டி தீர்த்து விட வேண்டும். அவன் ஒருவன் மட்டுமே நமது கண்ணீரை துடைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். யா அல்லாஹ், எங்களை தஹஜ்ஜத்து தொழக்கூடிய பாக்கியவான்களாக ஆக்கி வைப்பாயாக. எமது பாவங்களை மன்னித்து உனது நெருக்கத்தை நீ பெற்று தருவாயாக. நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கால்கள் வீங்கிய அந்த இரவிலே அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் மிக நீண்ட நேரம் நின்ற காரணத்தினால் அவருடைய பாதங்களெல்லாம் வெடித்து வீங்கி விடுகின்றன. அல்லாஹ்வின் தூதரை, லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தன்னிக வ மா தஅக்கர், நீங்கள் செய்த முன் பாவம் பின் பாவம் அத்தனையும் மன்னித்ததாக அல்லாஹ் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றானே, அப்படி இருக்க நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்படுகின்றீர்கள் என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று. அது தேவைக்காக மட்டும் தொழுவது அல்ல, அல்லாஹ்விற்கு நாம் காட்டக்கூடிய ஒரு நன்றி கடனாக அது இருக்கின்றது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பகல் முழுவதும் ஆட்சி பணிகளும் மக்களின் குறைகளை தீர்ப்பதிலும் அவர்கள் செலவிடுகின்றார்கள். இரவு நேரம் வந்துவிட்டால் நீண்ட நேரம் நின்று தஹஜ்ஜத்து தொழுவார்கள். அவர்கள் அழுது கொண்டே ஒரு முறை தொழுவதை கேட்ட தோழர்கள், இதற்காக நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அழுது கொண்டிருக்கின்றீர்கள், இரவிலும் நீங்கள் தொழுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நான் பகலிலே உறங்கினால் எனது மக்களுடைய உரிமைகளை நான் வீணடித்தவனாகி விடுவேன். நான் இரவிலே உறங்கினால் என்னுடைய ஆத்மாவை, எனது உயிரை நான் அல்லாஹ்விடம் ஒப்படைக்காமல் வீணடித்தவன் ஆகிவிடுவேன் என்று சொன்னார்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவருடைய வீட்டிற்கு ஒரு மாணவர் விருந்தினராக வருகின்றார். இமாம் அவர்கள் அவர் தூங்குவதற்கான ஒரு சிறிய இடத்தையும், அவர் ஓதுவதற்காக ஒரு குர்ஆனையும், அவர் ஒழிச்சுவதற்காக தண்ணீரை வைத்துவிட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள்.
அதிகாலையில் அவர்கள் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அந்த தண்ணீர் அப்படியே இருக்கின்றது. அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் இவர் இரவில் எழுந்து தொழவில்லை என்பதை. அவர்கள் சொன்னார்கள், மார்க்கு கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவர் இரவில் ஒரு பகுதியாவது எழுந்து தொழாமல் இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆன்மீக உயர்வும் அறிவு ஞானத்தையும் பெற்றுத் தருவது இரவு தொழுகை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய தாயார் சொன்ன ஒரு அறிவுரையை இங்கே நான் கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர்கள் சொன்னார்கள், எனது அருமை மகனே, இரவில் நீ அதிகமாக உறங்காதே. ஏனென்றால் இரவில் அதிகமாக உறங்குவது ஒரு மனிதனை மறுமை நாளில் ஏழையாக நன்மையற்றவனாக ஆக்கிவிடும் என்று சொன்னார். பைத்துல் முகத்தஸ் அது எதிரிகளிடம் வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே பைத்துல் முகத்தஸை மீட்பதற்காக படையை எடுத்து கொண்டு வரக்கூடிய சுல்தான் அய்யூபி அவர்கள் அந்த தன் படைகளை எல்லாம் கொண்டு வந்து இரவு நேரத்தில் கூடாரங்களிலே தங்க வைத்துவிட்டு ஒவ்வொரு நாள் இரவும் வந்து அவர்கள் பார்ப்பார்கள். அவர்கள் அறிவுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள் படை வீரர்களுக்கு, நீங்கள் இரவு நேரத்திலே தஹஜ்ஜுக்காக எழுந்து தொழுது அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால், துஆ செய்தால் மட்டுமே அல்லாஹ் நமக்கு வெற்றி தருவான் என்று சொல்லியிருப்பார்கள். அதே போன்று ஒவ்வொரு இரவும் வந்து தனது படை வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்தெல்லாம் அவர் சென்று போய் பார்ப்பார்கள். யாரெல்லாம் தஹஜ்ஜத் தொழுது கொண்டிருக்கின்றார்களோ அங்கு நின்று அவர்கள் சொல்வார்களாம், இங்கிருந்துதான் வெற்றி வரும். இன்னும் சில கூடாரங்களில் சென்று பார்க்கும் பொழுது வீரர்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் தோல்வி இங்கிருந்து தான் நுழையும் என்று அவர்கள் எச்சரிப்பார்கள். உண்மையில் வெற்றி என்பது அது ஆயுதங்களில் இல்லை, அது இரவு நேரத்தில் அல்லாஹ்விடம் வாங்கக்கூடிய உதவிதான் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். பைத்துல் முகத்தஸை வெற்றி பெறச் செய்தார்கள். போர் முனையிலே தஹஜ்ஜுத் அது பகலிலே எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வீரம், இரவு நேரத்திலே அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய அந்த சுஜூதில் விழக்கூடிய கண்ணீர் துளிகளிலிருந்து தான் பிறக்கின்றது என்று சொல்வார்கள். தஹஜ்ஜுத் பற்றிய அல்லாஹ் அருள்மறையில் கூறிய அந்த வசனத்தின் வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக் அஸா அன் யப்அஸக ரப்புக்க மக்காமன் மஹ்மூதா, மிக உயர்ந்த இடத்திலே மக்காம் மஹ்மூதா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அல்லாஹ் நம்மை எழுப்பக்கூடிய அந்த மறுமை நாளிலே மக்காமன் மஹ்மூதா என்று சொல்லக்கூடிய உயர்ந்த இடத்திலே, புகழைக்குரிய இடத்திலே நம்மை எழுப்புவதற்கு நாமும் முயற்சி செய்வோமாக. தத்தஜாஃபா குலூபுஹும் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் என்று அல்லாஹ் அருள்மறையில் பதிவு செய்கின்றான். தங்களுடைய படுக்கைகளிலிருந்து எழுந்து தம்முடைய அல்லாஹ்வை இறைவனை அச்சத்தோடும் ஆசையோடும் பிரார்த்தனை செய்வார்கள் என்று அவன் சொல்கின்றான். அப்படிப்பட்ட தஹஜ்ஜுத் தொழுகையை இந்த ரமலானில் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் நாம் எழுந்து தொழுது சஹர் செய்து ஃபஜ்ரின் தொழுது விட்டு நமது கடமைகளை துவங்குவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ரமலான் முடிந்த பிறகும் கூட அதை தொடர்ந்து தொழுவதற்கான வாய்ப்புகளை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து தஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெறக்கூடிய நல்லடியார்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியல் புரிவானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.